இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. இந்த வேளையிலும் குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே நாம் ஜெபத்தின் மேன்மையை குறித்து தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள், நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று சொல்லுகிறார். சுவாச வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அவர்கள் அன்பு கூர்ந்து அவரை நாம் தேடுகின்ற பொழுது அவர் நமக்கு தம்மை காண்பிக்கிறவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அதிகாலையில் தேடுவோர் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஒரு உன்னதமான வார்த்தையை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். இன்னும் நாம் கர்த்தருடைய வசனத்தை பார்க்கின்ற பொழுது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அனுபவத்திலே உங்கள் முழு இருதயத்தோடும் நீங்கள் ஆண்டவரை தேடுகின்ற பொழுது அவரை நீங்கள் கண்டுகொள்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தோடு கூட கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் அதிகாலமே ஆயத்தமாகி கர்த்தருக்கு முன்பதாக நாம் காத்திருப்போம். அப்படி நான் ஆண்டவருக்கு முன்பதாக காணப்படுகின்ற பொழுது நாம் அவரை தரிசிக்கிறவர்களாக காணப்படுகிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. ஒருவேளை நாம் யாக்கோபை எடுத்துக் கொள்ளுகின்ற பொழுது 32ஆம் அதிகாரத்திலே அவன் பிந்தி தனித்திருந்து கர்த்தரோடு கூட போராடினான். வேதம் சொல்கிறது, ராம் முழுவதும் செபித்தான். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் தேவனை நோக்கி ராம் முழுவதும் செபித்தான். கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அது மாத்திரமல்ல, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, மெய்யாகவே நீங்கள் பரிசுத்தத்தோடு கூட அதிகாலமே கர்த்தருக்கு முன்பதாக ஆயத்தமாகி காத்திருக்கின்ற பொழுது, அவரை தேடுகின்ற பொழுது நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே விசுவாச வாழ்க்கையிலே நம்மை ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்துவார், அவர் தம்மை நமக்கு காண்பிப்பார். அது மாத்திரமல்ல, நாம் வேண்டிக் கொள்ளுகிற எல்லாவற்றிற்கும் அவர் பதில் கொடுத்து நம்மை நன்றாய் நடத்திவிட போதுமானவராக இருக்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்ற வசனத்தின்படியே நித்தமும் அவரை தேடுங்கள், அவரை காண்பீர்கள். அது மாத்திரமல்ல, சகல நன்மையின் ஆசீர்வாதங்களினாலும் ஆண்டவர் உங்களை பலமாய் நிரப்புவாராக. ஆமென், ஆமென்.